விவசாயிகளுக்காக என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க? விவசாயிகளுடைய நலனுக்காக என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க? அதாவது விவசாயம் தான் பிரதானம். அதை விட்டுட்டு நாங்க ஏஐ பார்க் உண்டாக்க போறோம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்க உருவாக்க போறோம் அப்படிலாம் சொல்றீங்க சார். அது இருக்கட்டும், உண்மையாவே சந்தோஷம். விவசாயிங்க சார், இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்திற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த பட்ஜெட் என்பது. ஒரு பட்ஜெட் வருதுன்னா அது ஒரு மாசம் பேசுவாங்க. இவ்வளவு திட்டம் இருக்கு, இவ்வளவு திட்டம். 4-5 நாள் ஆயிடுச்சு, யாருமே பேசுறது அந்த பட்ஜெட்டை பத்தி. ஏதாவது இருந்தா தானே ஏதாவது உள்ள இருந்தா தானே பேசுவாங்க. எதுவுமே இல்லையே. இல்லாத பட்ஜெட்டை நம்ம என்னன்னு பேச முடியும்? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க அதில் குறிப்பிடும் போது சென்னை பெங்களூருக்கு, அதே போல சென்னை டு ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் நாங்கள் அதிவேக ரயில நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க சார். ஸ்பீட் ட்ரெயின்லாம் வேணாம் சார். ஆல்ரெடி போயிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினுக்கு 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதியை கொடுக்க சொல்லுங்க சார். இப்ப இங்க வேலை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னை ஃபுல்லா மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்களும் எல்லா சாலைகள்லயும் மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான நிதியை கொடுப்பீங்கன்னா அந்த நிதியை கொடுக்கலையா? அந்த நிதியை கொடுங்கன்னா ஸ்பீட் ட்ரெயின் யாருக்கு வேணும்? ஸ்பீட் ட்ரெயின் யாராவது இறங்கி போராடி கேட்டாங்களா ஸ்பீட் ட்ரெயின் வேணும்னு சொல்லி? இன்னைக்கு மெட்ரோ சிறப்பான திட்டம். அந்த திட்டத்துக்கு கொடுங்கன்னா கோவை மதுரை என்னாச்சு மெட்ரோ ரயில் சார்? நான் கேட்கறது, எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் ஆள்ற மாநிலத்துக்கு ஒண்ணு தேவை, அது உடனே செய்றீங்க. ஏன் தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? அதுக்கு 2026 மக்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தக்கம் பாடம் புகட்டுவார்கள். இவங்களை விரட்டி அடிக்க போறாங்க. ஓட்டு கேட்கறதுல விரட்டி அடிக்க போறாங்க. அது நீங்க பார்க்க தான் போறீங்க.